ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜுக்கு இன்னைக்கு பர்த்டே. அதுக்காக அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி ரெடி பண்றாங்க. அந்த சர்ப்ரைஸ் பார்ட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னடா அம்மா அப்பா நிக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே ராஜு. அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு விஷ் பண்ணதான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அம்மா அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் ராஜு. அம்மாடி தேங்க் யூ. அம்மா அப்பா இன்னைக்கு எனக்கு பர்த்டே இல்ல, அதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் ஜாலியா விளையாடிட்டு வரலான்னு இருக்கேன். ஓஹோ, அதான் சார் காலையிலேயே டிப் டாப்பா கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா. சரி சரி, போயிட்டு வா. இன்னைக்காச்சும் யாருக்கிட்டையும் திட்டு வாங்காம இரு. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ராஜு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. பரவாயில்லையே, எனக்கு பர்த்டேன்னு எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியேக்கா. இவன் சும்மாவே ஓவரா பண்ணுவான். இன்னைக்கு இவனோட பர்த்டே வேற, ரொம்ப ஓவரா பில்டப் பண்ணுவானே. அக்கா மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியே பேசிட்டு இருக்க. பாய்மா பாய்ப்பா. என்னடா இன்னைக்குன்னு பார்த்து யாரையும் அழக்கானோம். ஹாய்மா. என்னம்மா வெளியே நிக்கிறீங்க? சரி, இந்த மணி பையன் எங்கம்மா ஆளையே காணோம்? அவன் காலையில இனிய வீட்டுக்கு போயிட்டானே ராஜு. உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? என்னது, மணி காலையில இனிய வீட்டுக்கு போயிட்டானா? நம்ப முடியலையே. என்கிட்ட எதுவுமே சொல்லலையம்மா. என்கிட்ட சொல்லாம போக மாட்டானே. சரிம்மா, நான் இனிய வீட்டுக்கே போய் பாக்குறேம்மா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வாப்பா. என்னடா இது புதுசா இருக்கு? என்ன விட்டுட்டு தனியா விளையாட போயிருக்காங்களா? என்னப்பா இது, வெளியே யாருமே இல்ல. அம்மா அம்மா, இனியா இனியா. டேய் மணி மணி, இவ்ளோ பேரை கூப்பிடுறேன், யாரையும் ஆள காணுமே. எங்க போனாங்க இவங்க? பாப்பா ராஜு, மணி இனியா ரெண்டு பேருமே கிரவுண்டுக்கு விளையாட போயிருக்காங்க. உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? என்னம்மா சொல்றீங்க? இனியா மணி கிரவுண்டுக்கு போயிருக்காங்களா? மணி வீட்டுக்கு போனா இனியா வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்றாங்க. இனியா வீட்டுக்கு வந்தா கிரவுண்டுக்கு போயிருக்கான்னு சொல்றாங்க. என்னடா இது, ஒண்ணுமே புரியல. நீ வேணா கிரவுண்டுக்கு போய் பாரு ராஜு, அங்கதான் விளையாடிட்டு இருப்பாங்க. சரிம்மா, நான் கிரவுண்டுக்கு போய் பாக்குறேம்மா. ராஜு, உன் தலைமையில பாருடா தும்பி, தலைய உதறு. உதறிட்டம்மா. சரி பாய்மா. ஏய் ஏய் இனியா கீர்த்தி, அந்த ராஜு பையன் வர மாதிரி இருக்கு. கேர்ஃபுல்லா இருங்க. நல்லா அந்த மரத்து பக்கத்துல ஒளிஞ்சுக்கோங்க. ஆமாண்டா, அவன் இங்கதான் வரா. நம்ம ரெடி பண்ண டெக்கரேஷன் எல்லாத்தையும் பாப்பான். ஃபுல் சர்ப்ரைஸ் தான் அவனுக்கு. என்னடா எங்க தேடியுமே ஆளை காணோம். அது என்னது அது? அங்க என்ன ஏதோ டெக்கரேஷன்லாம் பண்ணிருக்கு. அடடடடடடா, என்னடா இதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு டெக்கரேஷன்ஸ்லாம். என்னோட போட்டோலாம் பேனரா போட்டிருக்காங்களே. சும்மா சொல்லக்கூடாது, நான் பேனர்ல ரொம்ப அழகா இருக்கேன். ஆனா இதெல்லாம் யார் ரெடி பண்ணா தெரியலையே. இது கனவா இல்ல நினைவா? ஏன் கண்ணையே என்னால நம்ப முடியல. நமக்கு போய் யார் இப்படி ரெடி பண்ணா? புது புது டிசைன்ல பேனரு, அழகான பலூன் ஆர்ச்சு, இதெல்லாம் எனக்காக பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்ப போலாம். சர்ப்ரைஸ். யாரா அது? சர்ப்ரைஸா? டேய் மணி இனியா கீர்த்தி, அப்படின்னா இந்த டெக்கரேஷன் பேனர்லாம் நீங்க தான் ரெடி பண்ணதா? ஓ, இந்த சர்ப்ரைஸுக்கு தான் என்ன கூப்பிடாம நீங்க கிரவுண்டுக்கு வர வச்சீங்களா? இப்போ என்னோட பர்த்டேக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸா? இதுக்கே அசந்துட்டா எப்படி? இது ட்ரெய்லர் தான் கண்ணா. மெயின் பிக்சர் இனிமே தான் பார்க்க போறேன். ராஜு, இங்க மட்டும் தானே பாத்திருக்க, இப்ப அங்க பாரு கண்ணா. யாரு அது? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஏ கலை, நீ ஊருக்கு தானே போயிருந்த, இப்ப எப்படி இங்க வந்த? இது என்னடா சர்ப்ரைஸ்க்கு மேல சர்ப்ரைஸா இருக்கு. ராஜு, இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்ல, அதனால தான் உனக்கு இன்ப அதிர்ச்சி தரலான்ட்டு நான் காலையிலேயே வந்துட்டேன். ஆஹா, பசங்க டெக்கரேஷன்லாம் சூப்பரா இருக்கு லட்சுமி. ஹாப்பி பர்த்டே மை டியர் சன். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ராஜு. அம்மா அப்பா, நீங்களுமா? இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கும் தெரியுமா? எதுவுமே சொல்லாம இருந்தீங்களேம்மா என்கிட்ட. ஆமா ராஜு, இந்த சர்ப்ரைஸ் ஐடியா எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் பிளான் பண்ணது. ராஜு, இந்த பர்த்டே உனக்கு சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா இருக்குல்ல. இப்போ அடுத்த சர்ப்ரைஸ் ரைட்ல பாரு. சர்ப்ரைஸ் பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு மலர், சீக்கிரமா போலாம். ஹாப்பி
பர்த்டே ராஜு. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மலர் ஆண்டி, பூஜா ஆண்டி, நீங்களும்மா? என்னடா இது புது சர்ப்ரைஸா இருக்கு. ஆக மொத்தத்துல எல்லாரும் என்கிட்ட எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சு ஏமாத்திருக்கீங்க. ஆமா ராஜு, உனக்கு இப்படி சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் நாங்க எல்லாரும் ஒண்ணா நடிச்சோம். இதுக்கே ஆசந்தா எப்படி? இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க பாரு ராஜு. அது யாரு? அட, நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க இங்க எப்படி? எப்பா, இப்பவே கண்ணை கட்டுது. என்னால முடியல. அவ்வளவுதானா இல்ல இன்னும் சர்ப்ரைஸ் இருக்கா? சீக்கிரம் சொல்லிடுங்கப்பா. ஏய், அந்த பேனரை பாருடி, சூப்பரா இருக்கு. சர்ப்ரைஸ் எல்லாம் ஓவர். இப்போ கேக் கட்டிங் டைம். வாங்க எல்லாரும் போய் கேக் கட் பண்ண ரெடி பண்ணலாம். ஹாய், எனக்கு பிடிச்ச சாக்லேட் கேக்கு. இந்த பர்த்டேக்கு எல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குப்பா. ராஜு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு உனக்காக இந்த கேக் வாங்கியிருக்காங்க ராஜு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், நீங்க கொடுத்த இந்த சர்ப்ரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னால இதை மறக்கவே முடியாது. பேசினது போதும், கேக்க வெட்டுடா. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டு யூ டியர் ராஜு. ஹேப்பி பர்த்டே டு யூ. ராஜு ரொம்ப அழகா கேக்க வெட்டடா. சாக்லேட் கேக் சூப்பரா இருக்கு. கேக் சூப்பர். கேக் நல்லா இருக்கு. சாக்லேட் கேக் வேற லெவல். எனக்காக நீங்க காசெல்லாம் சேர்த்து வச்சு இப்படி டெக்கரேஷன் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இதுக்கு நான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லக்கூடாது. நான் என்ன தெரியுமா சொல்லணும்? லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ். டேய் ராஜு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எப்பவுமே தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. நம்ம எப்பவுமே ஒண்ணா இப்படியே ஹாப்பியா இருக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தா நானும் ஸ்கூலுக்கு போய் படிக்கணும்னு தோணுது. இப்படியே சந்தோஷமா எப்பவுமே இருக்கணும் பசங்களா. சரி சரி, எல்லாரும் கிஃப்ட் எடுத்து கொடுங்க. இந்தா ராஜு கிஃப்ட். ஓ மை காட், இந்த gift பாக்ஸ் இவ்ளோ பெருசா இருக்கு. அப்படி இதுல என்ன இருக்குமோ தெரியலையே. இப்பயே பிரிச்சு பார்க்கணுன்ற அளவுக்கு எனக்கு ஆர்வமா இருக்குப்பா. ராஜு, இப்ப நான் கொடுக்க போற gift நீ இது வரைக்கும் பார்த்து இருக்கவே மாட்ட. அப்படி ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு. என்னடா இதுவும் பார்க்க பெருசா இருக்கு. அப்படி நான் பார்க்காத கிஃப்டா? என்னவா இருக்கும் தெரியலையே. ராஜு, என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டடா. இந்தா. ஏண்டி கலை, கிஃப்ட்ல என்னடி சின்னது பெருசு? ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள எல்லாமே பெருசுதான். கரெக்டா சொன்ன இனியா. எனக்கு எல்லா கிஃப்டும் பெருசுதான். புரியுதா கலை? ராஜு, நீ ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்தல்ல, அதுதான் உனக்கு கிஃப்டா வாங்கி தந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய கடை ஏறி இறங்கி இந்த gift உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் ராஜு. அப்படியா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ்ப்பா. நான் ரொம்ப ரொம்ப லக்கி இந்த மாதிரி அப்பா அம்மா கிடைக்கவும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கவும். கண்ணா ராஜு, இதுதான் என்னோட கிஃப்ட். இது உனக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஆன்ட்டி. நீங்க எது வாங்கி கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேய் ராஜு, இந்த gift எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அன்பாக்ஸ் பண்ணோம். புரியுதா? கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இந்த கிஃப்ட்டை ஜாலியா அன்பாக்சிங் பண்ணலாம். எனக்கு இவ்ளோ gift கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையிலேயே நான் லக்கி தான். இந்த கிஃப்ட்ல எல்லாம் என்ன இருக்குன்னு இப்பயே ஓபன் பண்ணி பார்க்கணும்னு தான் இருக்கு. ஆனாலும் இந்த gift அன்பாக்சிங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.